அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எந்த ஒரு சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சில வாரங்களாக சாப்டர் 11 தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிளாஸ் நம்பர் 58 பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பாடத்தோட தலைப்பு என்னன்னா, பாஸ் ஓவர் ஆஃப் தி நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியின் பஸ்கா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் சில வாரங்களாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம், ஓகேங்களா, போன வாரம் நம்ம பார்க்கல. ஸோ போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தலைப்பை பார்த்தோம்னா, த மெமோரியல் ஸ்டில் அப்ரோப்ரியேட், நினைவு கூறுதல் இன்னும் பொருத்தமானது அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, நம்மளுடைய மூத்த சகோதரர் ஒரு டாபிக் எழுதியிருந்தார். ஸோ அதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன மெயினாக சொல்கிறார் அப்படின்னா, யூதர்கள் எந்த ஒரு காலப்பகுதியில் அந்த ஒரு பஸ்கா பண்டிகையை அவங்க அனுசரித்தாங்க, இல்லைனா அவங்க எப்படி அந்த ஒரு டேட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத குறித்து என்ன பண்ணார்னா, அங்கே சயின்டிஃபிக்காக நம்மளுக்கு சில விளக்கங்களை கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங் யூக்கினாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ஒரு சூரிய ஒளி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பூமியில் சரிபாதியாக, ஓகேங்களா, ஒரு படுற ஒரு நேரம் தான் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் யூக்கினாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் சூரிய ஒளி என்ன இருக்குது அப்படின்னா, சென்டர் ஆக்சஸில் அந்த ஒரு ஆர்பிட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு வெளிச்சம் பாதி தூரத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு, மீதி இருக்க ஒரு பாதி தூரம் எப்படி இருக்குன்னா இருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு நிலைமையை தான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு நிலைமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் வர 14வது தேதி தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பஸ்கா பண்டிகை அப்படின்றத அவங்க அப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கிரகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இதை தான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதை கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆதி கால சபையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அப்போஸ்தலருடைய காலத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு செஞ்சுரிக்கு அப்புறம் செகண்ட் செஞ்சுரி இப்படிலாம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அப்போஸ்தலரும் சரி அதுக்கப்புறம் இருந்த சீஷர்களும் சரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதை கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போன வாரம் பார்த்தோம். அதில் யார் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரோமன் கத்தோலிக்க சபையார். அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மெமோரியலோட டேட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா மாற்ற ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் என்ன பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அது கழுவாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன, எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு சகோதரனோ இல்லை ஒரு சகோதரியோ பேப்டிசம் எடுக்கும் போது, ஓகேங்களா, பேப்டிசம் எடுக்கும் போது அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் எது கழுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் என்ன பண்ணிவிடுங்க, கழுவிடும். ஆனால் பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணுற அனுதின பாவங்களை என்ன பண்ணாது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் என்ன பண்ணாது, அது கழுவாது அப்படின்ற ஒரு கான்செப்டை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்சி ரோமன் கத்தோலிக்கர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் என்னன்னா, பேப்டிசத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணுற அனுதின பாவங்களுக்கு தனியாக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதனால தான் எதை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு மாஸ் திருப்பலி அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கையில் இருக்க எல்லா அங்கங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு வந்துட்டாவே என்ன ஆகிடும், ஆமாம், பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுடும் அப்படின்ற ஒரு கான்செப்டை அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ஒரு அப்பம் திராட்சை ரசம்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை சாப்பிடும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுரும் அப்படின்ற ஒரு நிலைமையை அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ப்ரீஸ்ட்டு பிஷப்ஸு இந்த குருமார்கள்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, பிட்டு
அங்கே வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு வல்லமை இருந்தது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்ன வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த குருமார்கள் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஒரு வேஃபர் இருக்குல்ல, அந்த ஒரு சின்ன பிரெட்டு துண்டு, ஓகேங்களா, ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதை வந்து அப்படியே இயேசு கிறிஸ்துவோடைய ஆக்சுவல் பாடியாக இந்த குருமார்களால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு வல்லமை இருந்ததா என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே ஒரு நம்பிக்கையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு அப்பம், அந்த ஒரு சின்ன ரவுண்டு, அது வந்து ஆக்சுவலாக எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் தான் அது அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாரி அந்த ஒரு ஒயின், ஓகேங்களா, அது வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த திராட்சை ரசமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் தான் அது. அதையும் எப்படி மாற்றுறாங்கன்னா இந்த குருமார்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே ப்ரேயர் பண்ணி அங்கே மாற்றிடுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே மாசுக்கு வர்றதே எப்போ வருவாங்க, கடைசியாக வந்து அந்த ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, குடிச்சிட்டாவது போயிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது செஞ்சுரி, அப்படியே 3rd செஞ்சுரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு தான் என்ன ஒரு பேர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேவன் பாலாக்கும் அருவருப்பு அப்படின்ற. ஏன்னா ஒட்டுமொத்தமாக தேவனுடைய அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவோடைய பலியை ஒதுக்கிட்டு எதை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு திருப்பலி, அந்த ஒரு மாசுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அங்கே எல்லாருடைய பாவங்களும் அங்கே மன்னிக்கப்படுது அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்ததுனால நமக்கு போன வாரம் கூட படித்தோம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அப்புறம் தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து தேவன் என்னன்னு சொல்கிறாருன்னா பாலாக்கும் அருவருப்பு, ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்த இங்கே சபைக்குள்ளாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்க எது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 16th செஞ்சுரி வரைக்குமே இந்த ரோமன் கத்தோலிக்கர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்தை அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த 16th செஞ்சுரியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரிஃபர்மேஷன்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சுது. சீர்திருத்தம் யார் எடுத்துகிட்டு வந்தார் நம்மளுக்கு நல்லா தெரியும். யாருங்க, இதெல்லாம் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம். நிறைய விஷயத்த நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள் பேசிக் சப்ஜெக்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஃபர்மேஷன் எதில் யார் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணார்னா அங்கே எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுக்கு தெரியும் 95 தீசிஸ் எழுதி விட்டன்பர்க் சர்ச்சில் எழுதி ஓட்டினார் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ அந்த ஒரு காலப்பகுதியில் நிறைய லைட்டு வெளியே வர ஆரம்பிச்சது, எல்லாரும் பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் வெளியே வந்தது. அதில் நம்மளுக்கு இந்த ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப முக்கியமாக என்ன வெளியே வந்தது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய பலியை குறித்து அங்கே எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மாசுக்கு போயிட்டு வர்றதுனால நம்மளுடைய பாவங்கள் அங்கே கழுவப்படாது. ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம், அவருடைய ஈடுபலி தான் நம்மளை கழுவுது அப்படின்ற அந்த ஒரு பாவத்தை நீக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்க வந்து அங்கே புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரி, இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தாங்க. யாருங்கன்னா ரோமன் கத்தோலிக்கர்களை. ஸோ அதனால தான் இவங்களுக்கு என்ன பேர்னா ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, இவங்களாவது அதுக்கப்புறம் கரெக்டாக பைபிளை ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில், இந்த ஒரு பஸ்காவை அனுசரிக்கிற விஷயத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறையா மாறுதலை இவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணி தப்புன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறமும் இவங்களுக்குள்ளேயே நிறையா பிரிவினைகள் அங்கே வர ஆரம்பிச்சது, நிறைய டினாமினேஷன்ஸ் அங்கே வர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு டினாமினேஷன்லையும் ஒவ்வொரு விதமாக இந்த ஒரு பாஸ் ஓவர், இந்த ஒரு பஸ்காவை கொண்டாட ஆரம்பித்தாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்துக்கு ஒரு தாட்டி என்ன பண்ணுவாங்க, இப்போ டினாமினேஷன் சொல்லும்போது இந்த சிஎஸ்ஐ, செவன்த் டே, இந்த மாதிரி நிறைய இது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு பஸ்காவை வச்சுக்கலாம், அந்த ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பருகலாம். சில பேர் என்ன 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சுக்கலாம், சில பேர் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சுக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டினாமினேஷனும் அவங்களுடைய கருத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது எல்லாமே போன வாரம் பார்த்தோம். அதேமாரி போன வாரம் கடைசியாக எதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஏன் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, சில இடத்துலலாம் வாரம் வாரம். ஸோ ஆர்சி சர்ச்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நடந்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? எப்பப்பெல்லாம் அவங்க மாஸ் வைக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் இதை பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் எங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போன வாரம் நம்ம படித்தோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, வீட்டில் கூடி வந்து அப்பத்தை புசிச்சார்கள், பிட்டார்கள் அப்படின்லாம் வசனம் நம்ம படித்தோம். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ பாருங்க, அப்போஸ்தலர்களும் சீஷர்களுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க,
அப்பம் பெற்றிருக்கிறாங்க. வார வாரம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுலேயும் வாரத்தில் முதல் நாளிலே அப்படின்னு இருக்கும் வசனம். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, வார வாரம் முதல் நாள் சண்டே என்ன பண்ணியே ஆகணும், அப்பம் பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளாக அவங்க அங்கே வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இந்த ஒரு வசனத்தை கோட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது அவங்க வந்து என்ன பண்ணலங்க, வார வாரம்லாம் பஸ்கா பண்டிகையோ இல்லை வேற எந்த ஒரு விஷயமே அங்கே இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை அனுசரிக்கிற விஷயம்லாம் அங்கே பண்ணலை. ஓகேங்களா, அவங்க வார வாரம் இல்லை டெய்லியுமே கூடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தது. ஓகேங்களா, அப்போதான் இயேசு கிறிஸ்து இறந்திருக்கிறார், நிறைய எதிர்ப்பு இருந்தது ரோமர்கள்ட்டேருந்து. ஓகேங்களா, ஸோ அதனால வீடு வீடாக கூடி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஹார்வெஸ்டே நடக்கும். நம்ம இப்போ பண்ணுற மாதிரி போய் எல்லாத்தையும் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வீட்டில் தான் மீட்டிங்ஸே நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பம் பெற்றிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் பிரதர் என்ன சொல்கிறாருன்னா 40 நாள் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தார்ல. ஸோ அப்போயும் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், வீடு வீடாக போய் அப்பம் பெற்றிருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம், டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கலாம், பெரியன் ஸ்டடி நடந்திருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அப்பயும் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்பம் பெற்றிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க முடியாதுன்னா அதை நம்ம எடுத்துக்க கூடாது. அதுக்கு கிளியராக ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்தை மட்டும் பற்றி தான் என்ன பண்ணியிருக்காரு அங்கே தேவன் பேசியிருக்காரு வசனத்தில். கரெக்டுங்களா, அப்பம் பிட்டார்கள்னா இருக்கு. ஆனால் நம்மளுடைய ராப்போஜனத்துக்கு எது எது தேவைங்க, அப்பமும் தேவை, திராட்சை ரசமும் தேவை. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கப்பு, அந்த ஒரு பாத்திரத்தை குறித்து எங்கேயுமே அங்கே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரொம்ப கிளியராக நம்மளுக்கு தெரியுது என்ன அப்படின்னா, அது ஜஸ்ட் ஒரு ஃபீஸ்ட், லவ் ஃபீஸ்ட் இருந்திருக்கு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு டிஸ்கஷன், அங்கே ஒரு ஸ்டடீஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர், பாஸ் ஓவர் அப்படின்ற ஒரு தலைப்பில் போன வாரம் நம்ம பார்த்தோம். அதுக்கு தான் என்னன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிளில் ஒரே ஒரு வாட்டி தான் வருது. அது எந்த இடத்துலனா இந்த இடத்துல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அப்படின்றதையும் போன வாரமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இந்த ஒரு வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஜெர்மனிலேருந்து என்ன ஆயிருக்குன்னா அவங்களுடைய பழக்க வழக்கத்துலேருந்து இந்த ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க பிரதர் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஹீத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா யார் இவங்க ஹீத்தன் அப்படின்னா அவங்க ஒரு வகுப்பார். இவங்க என்ன பண்ணுவோம், இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஜனங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய மதத்தை சார்ந்து இருக்க மாட்டாங்க. இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டாங்க, இஸ்லாமாக இருக்க மாட்டாங்க, இந்து மக்களாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மதத்தை சார்ந்து இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஜனங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது எந்த ஒரு விஷயம் அப்படின்றதையும் போன வாரம் பார்த்தோம். என்னன்னா எஸ்டிரா அப்படின்ற ஒரு தெய்வம் இருந்திருக்காங்க. கரெக்டுங்களா, எப்போ அப்படின்னா ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கிழக்கத்த தேசத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேவி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு கடவுளாக அந்த காலத்தில் வணங்கி இருக்கிறாங்க. இவங்களோட பேர் தான் என்ன அப்படின்னா எஸ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு பேர்லேருந்து மருவி வந்தது தான் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஈஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம். அதை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கிலீஷில் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழில் போன வாட்டியே படித்தோம், அங்கே வந்து பஸ்கா பண்டிகை அப்படின்னு தான் வந்தது. இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றதையும் நம்ம போன வாரமே பார்த்தோம். ஏன் இதை வந்து எஸ்டிரா இந்த ஒரு ஸ்திரீயை வந்து அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அங்கே நடந்தது அப்படின்னா இவங்களுடைய இந்த ஒரு லேடியோடைய ஒரு பண்டிகையும் கரெக்டாக அந்த ஒரு பஸ்கா பண்டிகை அந்த ஸ்ப்ரிங் சீசனில் தான் அங்கே வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டும் ஒரே டைமாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை மேட்ச் பண்ணி ஒரே பண்டிகையாக அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து 3rd centuryலேருந்தே அங்கே ஸ்டார்ட் ஆகி வந்ததாக அங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுலேருந்து மருவி வந்தது தான் எது அப்படின்னா ஈஸ்டர் சண்டே அப்படின்ற ஒரு வார்த்தைலாம். ஓகேங்களா, ஈஸ்டர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சண்டே அது வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறையா ஒரு தவறான ஒரு கோட்பாடுக்குள்ளெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உண்மையான இயேசு கிறிஸ்துவோடைய ராப்போஜனம் அப்படின்னா என்ன, எதுக்காக அதை அனுசரிக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வர சபை மக்கள் மறந்துட்டு மாஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஸோ அந்தமாரி விஷயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பண்டிகைகள் கொண்டாடுறது, ஸோ அந்தமாரி விஷயத்துலலாம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூதர்களுடைய கேலண்டரை நம்ம என்ன பண்ணிடலாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு
நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தனியாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு டேட்டில் என்ன பண்ணிக்கலாம், இந்த சண்டே, குட் ஃப்ரைடே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கொண்டாடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணாங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம பார்த்தோம். அதில் கடைசியாக ஒரு விஷயம் பார்த்தோம். என்னென்னா சூரியன், சந்திரன் இது ரெண்டுத்தையும் குறித்து தேவன் அழகாக என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு விஷயத்தை அங்கே ஸ்பிரிச்சுவலாக சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, சூரியனை நம்ம எப்பயுமே யாருக்கு ஒப்பிட்டு பேசுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அங்கே ஒப்பிட்டு பேசுவோம். இங்கே வந்து பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திற்கு அடையாளமாக காண்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு ராஜ்யத்துக்கு அங்கே ஒப்பிட்டு அங்கே பேசுகிறதா அங்கே சொல்கிறாரு. சந்திரன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா யாரை குறிக்கும் அப்படின்னா, நியாயப்பிரமாண கட்டளைகளை அங்கே குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ நியாயப்பிரமாண கட்டளைகளை ஃபாலோ பண்ணுற யூதர்களை அங்கே குறிக்கிறதா அங்கே பிரதர் வந்து அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எப்போ வந்து இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ளே போனார் அப்படின்னா நீசான் மாதம் 14 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த நீசான் மாதம் 14 என்னவா தான் வருமா, எப்பயுமே அது என்ன தான் வரும் அப்படின்னா பௌர்ணமியாக தான் அங்கே வரும், ஃபுல் மூன் டேவாக தான் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபுல் மூன் அப்படின்னா நிலா எப்படி இருக்குங்க, நல்ல வெளிச்சமாக அங்கே இருக்கும். இப்போ நிலாவை எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னா யூதர்களுக்கு அங்கே ஒப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிற யூதர்களை. ஓகேங்களா? ஸோ யூதர்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருந்திருக்கிறாங்க. அவங்க வச்சது தான் சட்டம், அவங்களுடைய கை ஓங்கி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளே அங்கே எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இங்கே ஒப்பிட்டு பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்துக்கு அப்புறம் நீசான் மாதம் 14 அப்புறம் அந்த ஃபுல் மூன் டேக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு நிலை என்ன ஆகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? அந்த ஒரு சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள் ஒரு மூன் வரணும் அப்படின்னா 30 நாள் ஆகும். கரெக்டுங்களா? ஒரு 14-15 டேஸ் இப்படி வந்துட்டு திருப்பி அடுத்த 14-15 டேஸ் இப்படி வரும். ஓகேங்களா? பௌர்ணமி, அமாவாசை இதெல்லாம் அப்படியே சுற்றி வரும். ஸோ அது பிரதர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா, இயேசு கிறிஸ்து அவங்க அடிக்கும் போது ஃபுல் மூன் டேவாக இருந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய கை ஓங்கி இருந்திருக்கு அப்படின்ற, அதாவது நிலா வந்து பிரகாசமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் மரணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா யாருடைய வாழ்க்கை அங்கே தேய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா யூதர்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருளுக்குள்ளே போக ஆரம்பிச்சாங்க. நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் 70 AD என்ன ஆச்சு அப்படின்னா தேசமே ஒன்றும் இல்லாமல் அங்கே போயிடுச்சு. தீத்துராயன் வந்து அங்கே என்ன பண்ணிட்டாருங்க, ஒட்டு மொத்தமாக அடித்து அங்கே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அதை வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுக்கும் அங்கே சந்திரனுக்கும் அங்கே என்ன பண்ணுறாருன்னா பிரதர் அங்கே மேட்ச் பண்ணி அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் ரிஜெக்ஷன் அங்கே யூதர்களுக்கு அங்கே நடந்தது, ஒரு தெய்வீக நிராகரிப்பு அங்கே வந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வைஸ் ஒரு தேசமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சரிவுக்குள்ளே அங்கே போனதை அந்த ஒரு தேயிற விஷயத்துக்கு பிரதர் அங்கே ஒப்பிட்டு அங்கே பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாமே போன வாரம் நம்ம என்ன பண்ணோங்க பார்த்து முடித்தோம். இன்னைக்கு அந்த ஒரு கடைசி டாபிக் ஒரு 3 பேஜ் தான் இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 வாரம் பார்த்த விஷயத்தை ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இன்றைக்கி பாடத்தை நம்ம முடிச்சிடலாம். இந்த ஒரு கடைசி டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மெக்லின்டாக் அப்புறம் ஸ்ட்ராங் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதே ஈஸ்டர் பாஸ் ஓவரை குறித்து நிறைய விஷயங்கள் அங்கே எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நிறைய வால்யூம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு வால்யூம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி நிறைய வால்யூம்ஸ் வந்து இந்த 2 ஞானிகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே எழுதியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதில் எதை குறிச்செல்லாம் எழுதியிருக்கிறாங்கன்னா தியாலஜிக்கல், ஓகேங்களா, இறையியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்லேசியாஸ்டிக் லிட்ரேச்சர், திருச்சபையோடைய இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்க 2 பேருமே அங்கே எழுதியிருக்காங்க. அதை என்சைக்ளோபீடியாவாக இப்போ கூட அமேசானில் கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரபலமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஆர்டிகல்ஸ் மட்டும் அங்கே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்காங்க மோசஸை குறித்து, ஆரோனை குறித்து, இஸ்ரேலை குறித்து. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை பிப்ளிக்கலாக எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ரிசர்ச் பண்ணி அங்கே எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிசர்ச்லேருந்து நம்மளுடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சில பாயிண்ட்ஸை எடுத்து
நம்மளுக்காக இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த நிறைய விஷயங்கள் ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். என்ன அப்படின்னா, ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிளில் ஒரு வாட்டி தான் வருது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். அது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எஸ்டீரா அப்படின்ற ஒரு ஸ்திரீ, ஓகேங்களா, ஒரு பெண் தெய்வம் இருந்தாங்க. அந்த தெய்வத்தோடைய பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்களுக்கு ஜெர்மனியில் ஒரு பேர் இருக்குது, அதுதான் ஆஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஆஸ்டன்னாலும் ஒன்று தான், எஸ்டீரானாலும் ஒன்று தான், ஈஸ்டர்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ எல்லாம் பேர் மருவி வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஜெர்மனிலேருந்து மெயினாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதை குறித்து படிச்சிடலாம் பாருங்கள். 641ஆம் பக்கம். இது யாராவது சிஸ்டர்ஸ் படிக்கிறீங்களா? புது சிருஷ்டியின் பஸ்கா. இந்த தேவதையை இந்த தேவதையை கணம்படுத்தும் வகையில் வருடாந்தரம் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படும். கிட்டத்தட்ட அதே காலத்தில் பலிகள் செலுத்தப்பட்டு வந்தன. அந்த பெயரையொட்டி பஸ்கா பண்டிகையின் போது நடைபெற்ற கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலின் பண்டிகைக்கு பெயர் வழங்க தொடங்கிற்று. இதைத்தான் ஈஸ்டர் நாள் என்று, ஈஸ்டர் ஞாயிறு என்றும் தவறாக கூறுகிறோம். எப்படியெனில் இது ஆதி காலத்து ஜெர்மனியர்களின் தேவதைக்கு அப்போதே வைக்கப்பட்டிருந்த பண்டிகையாகத்தான குறிப்பிடுகிறது. ஆகவே ஈஸ்டர் என்ற பதத்திற்கு தற்கால ஜெர்மனிய வார்த்தையான ஓஸ்டர்ன் உபயோகப்படுத்துகிறது. இது அதே தேவதையான எஸ்டரான் அல்லது ஆஸ்டரோவை குறிக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த பெண் தெய்வத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பண்டிகை இருக்குது. அந்த ஒரு பண்டிகை கரெக்டாக பஸ்கா காலத்தில் வருது. ஸோ அதனால் அந்த ஒரு பண்டிகையை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பைபிளில் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே சேர்த்துட்டாங்க. ஸோ அந்த ஆஸ்டன், எஸ்டீரா அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் மாற்றி ஈஸ்டர் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்கே பஸ்காவாக அங்கே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த என்சைக்ளோபீடியாலேருந்து பிரதர் அங்கே எடுத்து கோட் பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னா, 2 வகுப்பாராக என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதிகால சபையில், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, செகண்ட் செஞ்சுரி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலருக்கு பின்னாடி சீஷர்கள் எல்லாருமே இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஓரளவுக்கு டேட் என்ன பண்ணாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது நீசான் மாதம் 14ஆம் தேதியை எப்படி கிரகிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் செஞ்சுரி, தேர்ட் செஞ்சுரிலாம் வரும்போதே அங்கே குழப்பம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் ஒரு வகுப்பார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஏஷியா மைனர். நம்ம ஆல்ரெடி இந்த வெளிப்படுத்தலில் பார்த்துருப்போம், ஒரு 7 சபைகள் இருப்பாங்க, கரெக்டுங்களா? அந்த 7 சபைகள் தான் எங்கே இருந்ததுன்னா, ஏஷியாவில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், கரெக்டுங்களா? ஸோ இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன அப்படின்னா, யூதர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி அந்த ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்க்கு அப்புறம் அந்த 14th எப்போ வருது அப்படின்றத, அதாவது நீசான் மாதம் 14ஆம் தேதி எப்படி வருது அப்படின்றது எப்படி யூதர்கள் கிரகிச்சாங்களோ அதே ஒரு விஷயத்தை இவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. அதையே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் இந்த ஒரு ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ரட்சித்தது, மீட்டெடுத்தது அப்படின்ற ஒரு கான்செப்டை இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒரு காலப்பகுதியில் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் அந்த ஒரு 3 மணிக்கு அவர் இறக்குற வரைக்குமே அந்த ஒரு காலப்பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாஸ்டிங்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரம்ப காலத்தில் இவங்க கடைப்பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இது எல்லாமே எங்கே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஏஷியா மைனரில் இருக்க அந்த ஒரு கண்ட்ரீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், ஓகேங்களா, ரோமு, அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் 14th ஆஃப் நீசான் என்ன பண்ண மாட்டோம், நீங்கள் யூதர்கள் கடைப்பிடிக்கிற மாதிரி நாங்கள் கடைப்பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டை எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்ப்ரிங் யூக்கினாக்ஸ்க்கு அப்புறம் வர வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் என்னைக்கு தான் இறந்தாருங்க, எக்ஸாக்டா AD 33 வெள்ளிக்கிழமை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ள போனாரு. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்றோம்னா டேட்டை தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெள்ளிக்கிழமை வருஷம் அந்த கரெக்டாக அந்த டைம்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை அவங்க ஒரு ரேன்சமாக பார்த்தாங்க, ஈடுபலியாக பார்த்தாங்க. இவங்க அதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க, ஒரு துக்க நாளாக அங்கே பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு ஃபாஸ்டிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடைப்பிடிச்சிருக்காங்க. அவங்க
இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் 3 மணி வரைக்கும் ஓகேங்களா அவங்க கடைபிடிச்சாங்க. இவங்க எப்போ வரைக்கும் கடைபிடிச்சாங்க இந்த ஃபாஸ்டிங் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும், ரிசரக்ஷன் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை இவங்க கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. பஸ்கா அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை தான் என்ன பண்ணாங்கன்னா பாஸ் ஓவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரம் முழுவதுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹோல் வீக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா பாஸ் ஓவர், இந்த ஒரு பஸ்கா பண்டிகை, இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை கொண்டாடணும், அதை அனுசரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த வாரம் ஃபுல்லாகவே அங்கெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா செகண்ட் செஞ்சுரியோடைய முடிவில் என்ன ஆச்சு அப்படின்னா படிச்சிடலாம் பாருங்க சிஸ்டர், படிச்சிடலாம். ஏறக்குறைய கிபி 196 ரோமாபுரியில் புஷ்ப விக்டர் சபையின் முக்கிய புஷ்பமார்கள் ஒரு சுற்றறிக்கையை விடுவித்தது. ஓகேங்களா, அவங்க இப்ப AD 196ல ரோம்ல இருந்த பிஷப் விக்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. ஓகேங்களா, என்ன தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. அவர்களுடைய மாகாணங்களில் குருமார்கள் குழுக்களை கூட்டவும் மேற்கத்திய வழக்கத்தை அறிமுகப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஓகேங்களா, இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க ரோமர்கள் என்ன பண்ண மேற்கத்திய வழக்கம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒரு பிராக்டிஸ்ல இருந்தாங்களா இப்ப நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, சோ அந்த ஒரு பிராக்டிஸ் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் என்ன பண்ணும் வருஷம் வருஷம் அவருடைய மரணம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கடைப்பிடிக்க ஆரம்பிச்சு இதுதான் எல்லா சபைகளும் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க எடுத்துட்டு வந்தாங்க. இந்த 14th of Nisan 16th of Nisanல உயிர் தெழுந்தார் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வெள்ளிக்கிழமைக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். அப்போது முதல் தடவையாக ஆதி சபையில் பெரிய தகராறு எழுந்தது. சிலர் அவருடைய வேண்டுகோளுக்கு இசைந்தார்கள். ஆனால் எபேசுவின் பிஷப் பாலிகிரேட்டர் கூட்டிய குழுக்கள் திட்டவட்டமாக மறுத்து பிஷப் பாலிகிரேட்டரின் நிருபத்தை அங்கீகரித்துதான் அவர்கள் ஆசிய நாட்டு பழக்கத்திற்கு சாதகமாக இருந்தது. விக்டரை பற்றி அப்போஸ்தலர்களாக பிலிப்புவின் யோவான் அதிகாரத்திற்கும் பாலிகிராப்பும் அவனுக்கு முன்பாக எபேசுவில் பிஷப்பாக இருந்த அவனுடைய 7 உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தினார்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்குற மாதிரி ஒரு பெரிய தகராறு ஆதிகால சபையில் அங்கே செகண்ட் செஞ்சுரியில என்ன ஆயிடுச்சுங்க அங்கே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒருத்தர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும், இதை நீங்கள் எல்லா சர்ச்சஸுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஆசியாவில் இருக்கிற அதுதான் எபேசு சபைன்னு போட்டிருக்கு. நம்ம பார்த்தோம்ல அந்த 7 சபையில் ஒரு சபை எபேசு சபை ஏஷியாவில் இருக்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முற்றிலுமா அதை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதிர்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் யூதர்களுடைய பழக்கம் அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் இதை நாங்கள் கடைப்பிடிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அங்கே ரொம்ப அழுத்த திருத்தமாக அங்கே என்ன பண்ணாங்க ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2 வகுப்பாராக அங்கே பிரிய ஆரம்பிச்சாங்க. 2 வகுப்பாருக்கும் பெரிய பிரச்சனைகள் அங்கே வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. இதுவரைக்குமாக ஆசியா மற்றும் மேற்கத்திய சபைகளுக்கு இடையே இருந்த பிரச்சனை 2 குறிப்புகள் சம்பந்தப்பட்டதாக மாத்திரம் இருந்தன. அவையாவன, கிறிஸ்துவின் மரண நிகழ்ந்த வாரத்தில் நாள் நினைவு கூறப்பட வேண்டும் அல்லது மாதத்தின் நாள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதே. உபவாசம் நிறுத்தப்பட வேண்டுமா என்பது. ஓகேங்களா, 2 விஷயம். இப்போ ஆசியா தனியா வந்துருச்சு கான்டினென்ட், அங்க இருக்க கண்ட்ரீஸ், இந்த சைடு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஸோ 2 பேருக்கும் உள்ள மெயினான 2 பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃப்ரைடே வருஷம் கொண்டாடுறதா, அதாவது அந்த ஸ்ப்ரிங் யூகினாக்ஸ்க்கு அப்புறம் வர அந்த ஃப்ரைடே கொண்டாடணுமா இல்லை அதுக்கப்புறம் வந்த 14ஆம் தேதி அந்த பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடணுமா, 14th of Nisan கொண்டாடணுமா அப்படின்ற ஒரு விஷயத்துல 2 பேருக்கும் அங்கே கருத்து வேறுபாடு வந்துடுச்சு. அது முதல் விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா உபவாசம் இருக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே கருத்து வேறுபாடு அங்கே வர ஆரம்பிச்சது. இதை தாண்டி 3ஆவதா ஒரு விஷயமும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டைம்ல பிரச்சனை. ஓகேங்களா, கரெக்டா 14th of Nisan எப்படி கிரகிக்கிறது, அந்த ஒரு 3 மணியை எப்படி கிரகிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துல அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 3ஆவதா அங்க ஒரு பிரச்சனை அங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அதுக்கு தான் பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆதி காலத்துல யூதர்கள் என்ன கடைபிடிச்சாங்களோ அதுதான் கரெக்டு,
ஸோ அந்த ஒரு ஸ்ப்ரிங் யூக்கினாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து வர அந்த ஒரு 14ஆம் தேதி ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுறது நியூ மூன் டே, அந்த நியூ மூணுன்னு இருக்கும் ஓகேங்களா, ஃபுல்லாக இருளாக இருக்கும், அதுதான் அமாவாசை. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து எங்கே வரைக்கும் வருது, அப்படியே ஒரு 14 days சர்க்கிள் வரும். அந்த ஒரு எண்டுலேருந்து அடுத்த எண்டுக்கு வரும், ஃபுல் மூன் டே வரும். ஸோ அப்போ தான் எப்போ அப்படின்னா பஸ்கா பண்டிகை. கரெக்டாக அப்போ தான் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவருடைய உயிரை விட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கால்குலேஷனில் யூதர்கள் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்றத பிரதர் திருப்பி திருப்பி அங்கே சொல்லிகிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை மாற்றி கொண்டாடுறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கூட டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏஷியா கொண்டாடுறதுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொண்டாடுறதுக்கும் ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு கூட டிஃப்ரென்ஸ் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஸ்ப்ரிங் அந்த யூக்கினாக்ஸுக்கு அப்புறம் வர 14ஆம் தேதியை கொண்டாடினாங்க. போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் யூக்கினாக்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 14ஆம் தேதி ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பஸ்கா பண்டிகையை அங்கே கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த நீசான் மாதம் 14 என்ன ஆயிருக்குங்க, நிறைய கன்ஃபியூஷன் அங்கே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் கிளியர் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் யூக்கினாக்ஸ்க்கு அப்புறம் வர பௌர்ணமியை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே எடுத்துக்கணும், அந்த ஃபுல் மூன் டேவை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத அங்கே பிரதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம ட்ரினிட்டியிலே கூட பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனைலாம் 2nd century 3rd century இதெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருந்த போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதில் டேட்டை நம்ம என்ன பண்ணிடணும், ஒட்டுமொத்தமாக எல்லா கிறிஸ்தவ தேசங்களும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணோம், கரெக்டாக ஒரு ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும், இதுதான் கரெக்டு அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப போராட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் யூக்கினாக்ஸ் எப்போ வருது அப்படின்றத என்ன பண்ணாங்க சயின்ஸ் ரீதியாக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கிரகிக்க ஆரம்பிச்சாங்க. கிரகிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வருஷம் 18th March இல்லைன்னா 19th March இல்லைன்னா 21st March இந்த 3 டேட்டில் தான் மாறி மாறி என்ன ஆகுது இந்த ஸ்ப்ரிங் யூக்கினாக்ஸ் அங்கே வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இந்த டேட்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 14 நாள் தள்ளி என்ன பண்ணிக்கலாம் பாஸ் ஓவர் கொண்டாடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா AD 314 என்ன பண்ணாங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஏர்லிஸ் அப்படின்ற ஒரு கவுன்சிலை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க ஒரு டிகிரி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா 314 ஓகேங்களா. ஸோ இப்போ தான் இந்த ஒரு March 18 March 19 March 21 ஸோ இந்த டேட்லேருந்து தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு 325 ஓகேங்களா. நம்மளுக்கு தெரியும் அப்போ தான் என்ன நடந்ததுங்க 325 நிசையா பிரமாணம், ட்ரினிட்டி சப்ஜெக்டில் பேசிக்காக நம்ம அதுதான் பார்த்துருப்போம் ஓகேங்களா. நிசையா பிரமாணம் அங்கே வந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க கரெக்டுங்களா. ஸோ அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா ஏரியஸ் இன்சைடு அத்தினேஷியஸ் 2 வகுப்பார் வந்து என்ன பண்ணாங்க, யார் தேவன் ட்ரினிட்டிக்கு தாங்க பிரச்சனை வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அங்கே எதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா எப்போ இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் நடந்தது அதையும் குறித்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுலேயும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசியாக ஒரு டேட் எடுத்துகிட்டு வந்து இல்லை ஆஃப்டர் தி யூக்கினாக்ஸ் ஓகேங்களா ஸ்ப்ரிங் யூக்கினாக்ஸ்க்கு அப்புறம் வர அந்த 14th ஆனால் வெள்ளிக்கிழமை தான், அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 325 ஸ்ட்ராங்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லா சர்ச்சஸ்க்கும் உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிக்கலாம் வருஷம் அந்த வெள்ளிக்கிழமைக்கு டே ஆஃப் த வீக்குக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் சில வருஷங்கள் போச்சு, சில வருஷங்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா சர்ச் ஓகேங்களா இந்த ஒரு சபையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே அந்த காலப்பகுதியில் நிறையா அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ் ஒரு வல்லுநர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க, வானியல் அறிவியல் இதெல்லாம் ரொம்ப போட்டு ரிசர்ச் பண்ணி இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் ஒரு டேட்டை என்ன பண்ணுறோன்னா கொடுக்குறோம், அந்த டேட்டை தான் உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவ சர்ச்சஸ்லையும் சபைகள்லையும் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கவுன்சில் போட்டு இவங்க ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஒரு டேட் அங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்க கொடுக்குற ஒரு டேட்டை என்ன பண்ணிடுவாங்கன்னா யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா ரோமன் சர்ச்சிட்ட கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ரோமில் போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா சர்ச் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த டேட்டு தான்
இதுதான் கரெக்டான டேட்டு, இப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ள போனார் அப்படின்ற ஒரு டேட்டை இவங்க எடுத்துட்டு போய் ரோம சபையில கொடுத்துருவாங்க. சர்ச் ஆஃப் ரோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்துல இருக்க மற்ற சர்ச்சஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்டிமேட் பண்ணுவாங்க, இந்த டேட்ல தான் நீங்க என்ன பண்ணணும், கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளாக அங்க வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கும் அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வந்தார். அவர் பேர் என்னன்னா டயோனிசிஸ் எக்ஸிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இல்ல எல்லாம் தப்பு, நீங்க இவ்வளவு நாள் பண்ணது எல்லாம் என்னாச்சு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா புதுசா ஒன்று எடுத்துட்டு வரேன். ஏன் இந்த பிரச்சனை திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ், அந்த ஸ்ப்ரிங் யூக்கினாக்ஸ் வரது வந்து மாறி மாறி வந்துட்டு இருந்ததுனால இவங்க ஒரு டேட் கொடுக்குறாங்க, அந்த டேட் கரெக்டாக அங்கே மேட்ச் ஆகலை அப்படின்றத என்ன பண்ணாங்க ஒவ்வொரு சபைகள்லையும் என்ன பண்ணிட்டு தான் சொல்லிட்டே இருந்ததுனால அது பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால இவருடைய காலப்பகுதியில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நிறையா தவறுகள் வருது, நிறைய வித்தியாசங்கள் வருது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்னா இவரும் ஒரு பெரிய ஞானி தான். இவர் என்ன பண்ணார்னா எல்லாம் யூதர் கேலண்டர்லாம் எடுத்து சயின்ஸ் அஸ்ட்ரானமி எல்லாம் ரிசர்ச் பண்ணி இவரும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இவர் ஒரு டேட் அங்கே கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இவருடைய டேட் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு அங்கே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பிரிட்டன் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் இவருக்கு கொடுக்குற டேட்டை, ஓகேங்களா, நாங்கள் என்ன பண்ணுறோம் பழைய யூதர்கள் கொண்டாடுற அதே டேட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க மட்டும் ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8th century வந்துடுச்சு, ஓகேங்களா. இவர் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஓகேங்களா, சார்லி மேகன் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம ட்ரினிட்டி சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம், ஓகேங்களா. இவர் தான் என்ன சொன்னாருங்க, 2nd வால்யூமில் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னா 799 என்ன ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா 1000 years கிங்டம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இவர் தான் என்ன பண்ணாருன்னா அங்கே எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 799 கரெக்டாக 1000 வருஷம் பார்த்தா 1799 முடியும், ஓகேங்களா. அப்போ 1000 வருஷம் முடிஞ்சிச்சு. பிஷப் அப்போ தான் என்ன பண்ணாருங்க, நெப்போலியன் போனபார்ட் வந்து நெஞ்சில் எட்டி உதைச்சார், அந்த ஹிஸ்ட்ரிலாம் நான் பார்த்துப்போம். ஸோ இந்த ஒரு காலப்பகுதி தான் தேவனுடைய ராஜ்யம், பாருங்க நாங்கள் போப்பு மார்க்கம் அதை ஆண்டுட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் உள்ளே எடுத்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல பார்த்துருப்போம். ஸோ இவர் ஒரு மாபெரும் ஒரு ராஜா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், சார்லி மேகன். இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இல்லை திருப்பி என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு ஃபார்மேட் எடுத்துட்டு வரேன், அந்த டேட்ல தான் உலகத்தில் இருக்க எல்லா சர்ச்சஸும் என்ன பண்ணணும் அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவருக்கு திருப்பி என்ன பண்ணார்னா ஃப்ரைடேக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃப்ரைடேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே உலகம் ஃபுல்லாக எல்லா சர்ச்சஸ்க்கும் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவருடைய விஷயங்கள் கொஞ்ச காலம் அப்படியே என்ன ஆகிட்டே இருந்தது அப்படின்னா எல்லாரும் கடைப்பிடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16th century வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ அப்போ தான் ஒருத்தர் வர்றார், யார் அப்படின்னா கிரிகோரியன் அப்படின்ற ஒரு ராஜா, ஓகேங்களா. இவர் போப், அது அப்போ வந்து போப்பாவும் இருப்பாங்க ராஜாவும் இருந்திருப்பாங்க, ஓகேங்களா, எல்லாம் ஃபுல் கண்ட்ரோலில் இருந்திருப்பாங்க. ஸோ இவர் தான் போப் கிரிகோரியன், ஓகேங்களா. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே என்னங்க தப்பு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி ஒரு டேட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன கேலண்டருங்க, கிரிகோரியன் கேலண்டர், ஓகேங்களா. அந்த கிரிகோரியன் கேலண்டர் யார் போட்டது அப்படின்னா இந்த போப் கிரிகோரி 8 அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா 1586 என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே எடுத்துட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கேலண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜூலியன் கேலண்டர், ஜூலியர் சீசர் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுடைய கேலண்டரை தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா கிரிகோரியன் கேலண்டர் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் மெயினாக என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்த உடனே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1582, ஓகேங்களா. 1582 என்ன பண்ணிட்டாருன்னா கேலண்டர்லேருந்து ஒரு 10 நாளை தூக்கிட்டாரு, ஓகேங்களா. அப்படின்னா இன்னைக்கு என்ன டேட்டு, 20ஆம் தேதியா, 20லேருந்து அடுத்த 30ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் அப்படியே தூக்கிட்டாரு கேலண்டர்லேருந்து, ஓகேங்களா. இதை நீங்கள் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் கரெக்டாக வரும் அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அது வரைக்கும் இது ஒன்று பண்ணார், 10 நாளை தூக்குனாரு. அடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னா நியூ இயர் டே வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொண்டாடி இருக்காங்க. மேபி யூதர்கள் நீசான் மாதம் எப்போ தான் வரும் அப்படின்னா அவங்களுடைய முதல் மாதம் ஏப்ரல் மார்ச்சில் தான் வரும், மேபி அதை கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஏப்ரல் 1ஆம் தேதி தான் அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16th century வரைக்குமே நியூ இயரு ஏப்ரல் 1ஆம் தேதி கொண்டாடி இருக்காங்க. அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1 இவர் தான் அங்கே எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 என்னன்னு சொல்லுவாங்க, ஃபூல்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவர் தான் எடுத்துட்டு வந்தார். என்ன அப்படின்னா
நீங்கள் யாராவது இப்போ வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியை நீங்கள் வந்து நியூ இயராக கொண்டாடினீங்கன்னா நீங்கள் யார்? ஃபூல், நீங்களாம் முட்டாள்கள் அப்படின்ற கேலண்டரையே டோட்டலாக மாற்றி எடுத்துகிட்டு வந்த ஒரு போப்பு தான் யார் அப்படின்னா இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் அந்த கேலண்டர். 1582ல் அக்டோபர் மாதம் என்ன பண்ணிட்டாருன்னா 1, 2, 3, 4ன்னு டேட் வந்துட்டே இருந்தது. திடீர்னு என்ன பண்ணிட்டாருங்க, நடுவில் ஒரு 10 நாளை தூக்கிட்டு 15ஆம் தேதியை வச்சுட்டு அதுலேருந்து என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே கால்குலேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இயேசு கிறிஸ்துவோடைய பிறந்த ஒரு வாரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா கை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இவர் அந்த ஒரு கேலண்டர் ஜூலியர் சீசருடைய கேலண்டர்லேருந்து இவருடைய கிரிகோரியன் கேலண்டர் அங்கே எடுத்துகிட்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு கிரிகோரியன் கேலண்டரை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க எல்லா சபைகளும் இவருடைய கேலண்டர் படி எப்போ அந்த ஒரு பஸ்கா பண்டிகை வருதோ, அந்த ஒரு வெள்ளிக்கிழமை வருதோ, அதை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருந்திருக்காரு. வானியல் ஆராய்ச்சி எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. ஸோ எல்லா ரிசர்ச்சும் பண்ணிட்டு தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த ஒரு விஷயத்தையும் அங்கே செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதோட என்ன ஆயிடுச்சுங்க, அந்த கடைசி ஒரு 3 பக்கம் முடிஞ்சிருச்சு. பஸ்கா ஆஃப் தி நியூ கிரியேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆமாம், என்ன கடைசியாக என்ன அந்த ஒரு 3 பேஜில் இருந்ததுன்னா ஹிஸ்ட்ரியை தான் கொடுத்துருந்தார். அந்த மெக்லின்டாக்கும் ஸ்ட்ராங்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய வால்யூம்ஸ் என்சைக்ளோபீடியாஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு பிரதர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரூஃப்ஸ் மாதிரி கூட எடுத்து சயின்டிஃபிக்காக அப்புறம் ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்து இதெல்லாம் நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியில் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்காக அங்கே கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு விஷயம் கிளியரு, டேட் வந்து நம்ம எப்படி கொண்டாடணும்னா யூதர்கள் முறையின்படி தான் என்ன பண்ணணும், டேட்டை நம்ம அந்த 14th ஆஃப் நீசான் கடைப்பிடிக்கணும். உலகத்தில் நிறையா விதமாக கடைப்பிடிக்கிறாங்க, அது தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டார். டே ஆஃப் தி வீக்கா இல்லை டே ஆஃப் தி மந்தா, அப்போ வாரத்தின் நாளை கரெக்டாக பார்க்கணுமா இல்லை மாசத்தோடைய நாளை பார்க்கணுமா அப்படின்னா, ஏன்னா வாரத்தின் நாளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். வெள்ளிக்கிழமை இறந்ததுனால வெள்ளிக்கிழமை தான் வருஷம் வருஷம் என்ன பண்ணணும், அவருடைய மரண நாள் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போனாங்க. அதுவும் தப்பு. மாசத்தோடைய நாளை தான் பார்க்கணும். மாசத்துல அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி எப்போ வருதோ அந்த 14th தான் நம்ம பார்க்கணும் ஒழிய அந்த வீக்கில் எப்போ ஃப்ரைடே வருது அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடைசியாக சில டாபிக்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணி இன்னைக்கு பாடத்தை முடிச்சிடலாம். என்ன ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹூ மே செலிப்ரேட், இந்த ஒரு பஸ்காவை யார் யாரெல்லாம் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்ததுனால நம்மளுக்கு என்ன ஆயிருக்குங்க, கண்டிப்பாக மறந்துருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணால் ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணி இதை முடிச்சிடலாம். யார் யாரெல்லாம் இதை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் கான்சென்ட்ரேட்டடோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக அங்கே செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டைம் ரொம்ப ரொம்ப அங்கே முக்கியம். இதை கடைப்பிடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இதை நம்மளுடைய கவர்னன்ட் நம்மளோட உடன்படிக்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வருஷம் வருஷம் ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம அந்த ஒரு அப்பத்திலையும் திராட்சை ரசத்திலையும் பங்கு எடுக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகளில் நம்மளுக்கும் பங்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 விஷயம் தான் அங்கே எலிஜிபிள். ரேன்சமை பிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபலியாக தான் இங்கே அவருடைய மரணம் வந்து ஈடுபலி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து என்னன்னா கான்சக்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அவருடைய மரணம் இஸ் ஈக்குவல் டு ஈடுபலி ரேன்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட் எடுக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்சக்ரேட் பண்ணியிருக்கணும், அங்கே வந்து உடன்படிக்கை அங்கே செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது 2 விஷயம் இருந்தால் போதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு பஸ்கா பண்டிகையில் நம்மளுக்கு பஸ்கா கிடையாது, நம்மளுக்கு என்னங்க ராப்போஜனத்தில் அங்கே அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதை அனுசரிக்கும் போது ஏதோ வருஷம் வருஷம் இதை அனுசரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணிடவே கூடாதுன்னா அதை அனுசரிச்சிடக்கூடாது. நம்மளுடைய இருதயம் அந்த ஒரு சிந்தை இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய எதுக்காக அவர் மரணத்துக்குள்ளே போனார், எதுக்காக பூமிக்கு வந்தார், எதுக்காக அவர் இறந்தார், ஸோ நம்மளுடைய இப்போ எதுக்காக நம்மளுக்கு அழைச்சிருக்கிறார், நம்ம இப்போ எந்த ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி ஃபுல் கான்செப்டையும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது அனுதின பலியை கொடுக்குறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு மைண்டு அந்த ஒரு ஹார்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே வருஷம் வருஷம் அதை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு வாண்டட்லி நம்ம என்ன பண்ணணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி இயேசு கிறிஸ்து அவராக முன் வந்து என்ன பண்ணாருங்க அந்த ஒரு பலியை கொடுத்தாரோ
நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளா முன் வந்து என்ன பண்ணணுங்க, அந்த ஒரு பலியை கொடுக்கணுமா ஒழிய யாரும் சொல்ற வரைக்கும் கூட என்ன பண்ண வேணாம், நம்ம வெயிட் பண்ண வேணாம். தேவனுடைய வேலை ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளா முன் வரணுமா ஒழிய சரி யாராவது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் நம்மளுக்கு அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு பாயிண்ட்னா யாரும் கம்பல் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணக்கூடாது. இதை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சரி இவங்க செய்யலைன்னா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒரு கம்பல்ஷன் மைண்ட்லேயோ ஒரு சுயாதீனம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அது பண்ணக்கூடாது. நம்மளா சுயமா வந்து தேவனுடைய வேலைகளை அங்கே செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஒரு சகோதரனையோ இல்லை ஒரு சகோதரியோ பார்த்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் பஸ்கால, இல்லை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது மெமோரியல் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க. எந்த ஒரு சகோதரனுக்கும் ரைட்ஸே அங்கே கிடையாது. ஸோ ஈச் இண்டிவிஜுவல் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களே முடிவெடுத்து அந்த ஒரு விஷயத்தில் மெமோரியலில் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோ செக்டாரினிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னென்னா இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா நேரோ மைண்டட்னஸ் மாதிரி போயிடும். எப்படி அப்படின்னா இந்த வகுப்பாரில் இருக்கவங்க மட்டும் என்ன பண்ணலாம், கடைப்பிடிக்கணும், அந்த வகுப்பாரில் இருக்கவங்கள நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன், இல்லைன்னா அவங்கள கடைப்பிடிக்க மாட்டேன், இந்த ஒதுக்குற விஷயம். ஸோ இந்த மாதிரி இந்த விங்கிசம், ஓகேங்களா, நீங்கள் அந்த விங்கு நாங்கள் இந்த விங்கு, நீங்கள் அந்த குரூப்பு இந்த விங்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட்டுமே அங்கே மெமோரியலில் அங்கே வரவே கூடாது. அதுக்கு தான் ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியை விசுவாசிக்கணும், இன்னொன்று கான்செக்ரேட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டு மட்டும் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்கிறாரு. மற்ற எந்த விஷயமும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை அப்படின்றத அங்கே வந்து சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரி மற்ற எந்த விஷயம் முக்கியம் இல்லை, இப்போ வந்து 1000 years ஒருத்தர் ஸ்டார்ட் ஆகுதுன்றாரு, ஒருத்தர் ஸ்டார்ட் ஆகலன்றாரு, அவர் வந்து நம்மளோட மெமோரியல் அனுசரிக்கலாமா வேணாமா அப்படின்னா. ஸோ அதுதான் சொல்ற டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் இருந்தால் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெமோரியலை அங்கே அனுசரிக்கணும். அந்த டாக்டரினல் டிஃப்ரென்ஸ், பேசிக்கான டாக்டரினல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்தால் போதும். ட்ரினிட்டி தெரிஞ்சிருந்தேன், ஆன்டி கிரைஸ்ட், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். நம்ம போட்டு ரொம்ப என்ன பண்ணிக்க வேணாம் அப்படின்னா அங்கே குழப்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. அடுத்தது வந்து ரொம்ப சீரியஸாக என்ன பண்ணணும்னா அந்த பார்ட்டிசிபேஷன் அங்கே இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு அப்பத்துலேயும் அந்த திராட்சை ரசத்துலையும் நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னா ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும்ப்பா அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த ஒரு மைண்டில் எப்பயுமே அங்கே பண்ணிடவே கூடாது. அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது ஒரு டாபிக் என்னன்னா யார் இதை நடத்தலாம், ஹூமே அஃபிஷியேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம பிரதர் எப்படி எழுதியிருந்தாருன்னா ஆர்சியில் எப்படி பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்டன்ஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆர்சியில் எப்போ வேணாலும் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா, மாஸ் வச்சா என்ன பண்ணிடுவாங்க அன்னைக்கு அப்பமும் அந்த ஒரு திராட்சை ரசத்தும் கொடுப்பாங்க. ப்ரொட்டஸ்டன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் 3 மாதம் 4 மாதம் இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் அப்பப்போ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா யார் தான் அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்குன்னு சில பேர் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ப்ரீஸ்ட் இருப்பாங்க, பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, குருமார்கள் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. அதனால என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு கிளர்ஜி லைட்டி, ஓகேங்களா, இந்த ஒரு கான்செப்ட் நம்மளுடைய சபையில் அங்கே இருக்கவே கூடாது. ஏன்னா இது எல்லாமே அங்கே இருக்குது, கரெக்டுங்களா. அந்த ட்ரெஸ் போட்டவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அங்கே நடத்துவாங்க, கரெக்டுங்களா. மீதி இருக்கவங்க எல்லாரும் விசுவாசிகள், பிலீவர்ஸ் அப்படின்னு தனியாக பிரிச்சுருவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இங்கே இருக்கவே இருக்கக்கூடாது. எல்லாருமே சகோதர சகோதரிகள், எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே திருப்பி சொல்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியுமே யார் அப்படின்னா ஒரு ப்ரீஸ்ட் நம்ம, ஓகேங்களா, ஒரு ஆசாரியானா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிரதர் அண்ட் சிஸ்டருக்குமே என்ன இருக்குன்னா அதை நடத்துறதுக்கு அங்கே இது இருக்குது, என்னதுன்னா அங்கே அவங்க வந்து அதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ என்னென்னா ஹூமே அஃபிஷியேட் அப்படின்னா எந்த சகோதரனோ இல்லை சகோதரி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை அங்கே நடத்தலாம். ஏன்னா எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே தேவன் எப்படி தான் பார்க்குறாருன்னா அந்த ப்ரீஸ்டா எல்லாருமே அந்த ஒரு ஆரோன் வகுப்பார் தான் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லுவார். என்ன அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல் தான், ஆனால் தேவன் வந்து எதுக்கு தேவனாக இருக்கிறார் அப்படின்னா ஒழுங்குக்கு தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு எக்லீஷியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எக்லீஷியாவில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம், டிவைன் ஆர்டர் வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபாலோ பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அப்போ டிவைன் ஆர்டரை ஃபாலோ பண்ணும்போது அது ஒரு டிசிப்ளின், கரெக்டுங்களா. ஸோ
தேவன் ஒழுங்குக்கு தேவனா இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளும் எப்படிதான் இருக்கணும்னா அந்த ஒழுங்கை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால இப்போ ஒரு எக்லீஷியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவா யார் தான் சொல்லுவாங்க அப்படின்னா எல்டர்ஸ் அங்கே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால எல்டர்ஸ் வந்து அந்த ஒரு பாஸ் ஓவரை அந்த ஒரு மெமோரியலை அவங்க நடத்தி வச்சாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஒரு சஜஷனாக பிரதர் வந்து நம்மளுடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபெலோஷிப்பை குறித்து அங்கே பிரதர் எழுதியிருந்தார். ஓகேங்களா, எங்கே 2 இல்லைன்னா 3 பேர் கூடி இருக்கிறாங்களோ அங்கே யார் இருக்கிறாங்க? நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனமே இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஒரு ஃபெலோஷிப்புக்கு ரொம்ப அங்கே முக்கியத்துவம் அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அதான் சொல்ல தேவனிடம் இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் நம்ம ஒரு பிளெஸிங்ஸை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த ஒரு ஃபெலோஷிப்பு ரொம்ப முக்கியம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்க அந்த ஒரு ஃபெலோஷிப் வந்து அங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அதான் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா இப்போ ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட எந்த அளவுக்கு ஃபெலோஷிப்பாக இருப்போம். ஓகேங்களா, நம்மளோட அண்ணன், தம்பி, மாமா, இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. அவங்களோடலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப க்ளோஸாக இருப்போம், ரிலேஷன் இருக்கும், ஒரு ஃபெலோஷிப் இருக்கும். போய் விடாமல் மாதம் மாதம் தீபாவளி பொங்கலுக்கு போய் பார்க்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க, போய் பார்த்துட்டு வருவோம். ஆனால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளே என்ன பண்ணுறோம், எந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபெலோஷிப் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அங்கே எழுதுறாரு. அடுத்தது என்ன ஒரு பாயிண்ட் அதில் எழுதியிருந்தார் அப்படின்னா இப்போ சில சூழ்நிலையில் இந்த ஒரு ஃபெலோஷிப் எதுக்கு அங்கே ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த ஒரு இந்த ஒரு மெமோரியலை அனுசரிக்கும் போது என்ன பண்ணணுங்க, தனியாவோ என்ன பண்ணிடக்கூடாது. நான் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரன் நான் போய் தனியாக என்ன பண்ணிக்கிறேன், போய் என்னன்னா மெமோரியலை அனுசரிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் அங்கே ஒரு ஃபெலோஷிப்புக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறித்து அங்கே எழுதியிருந்தாரு. இப்போ அதுக்காக தான் அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் தனியாக அனுசரிக்கலாம், எந்த சூழ்நிலையில் நீங்கள் அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, உங்களால் வரவே முடியாத சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்களே அங்கே ஒரு அப்பம் செஞ்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திராட்சை ரசத்தை புழிஞ்சு நீங்களே அங்கே சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி எந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபெலோஷிப்பை அந்த ஒரு ஒன்னஸில் நம்ம விட்டு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் நிறைய ரீசன்ஸ், பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக சொல்ல முடியாதுல, ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ஓகேங்களா, திடீர்னு ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் என்ன பண்ண முடியாதுங்க, எக்லீஷியாவுக்கு வந்து அந்த ஒரு பாஸ் ஓவர் அந்த மெமோரியலை அனுசரிக்க முடியாது. ஸோ அந்த மாரி சூழ்நிலைகளில் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா அவங்க தனியாக என்ன பண்ணிக்கலாம்னா அதை அவங்க அனுசரிச்சுக்கலாம். மற்றபடி எந்த ஒரு ரீசனுக்காகவும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த ஒரு மெமோரியலை நான் போய் தனியாக அனுசரிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு எந்த ஒரு புது சிருஷ்டியும் வந்துடவே கூடாது. ஏன்னா அவங்க யாருன்னா கிறிஸ்துவோடைய சரீரம். ஓகேங்களா, அந்த ஒரு சரீரம் மட்டும் தனியாக போய் என்ன பண்ணிடக்கூடாது, ஆமாம் நான் வந்து அதை தனியாக பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பண்ணிட ரொம்ப அந்த ஒரு கிரிட்டிக்கல் ரீசன்ஸ்க்கு மட்டும்தான் பிரதர் என்ன சொல்கிறாருன்னா அதை நம்ம வந்து அலோவ் பண்ணலாம். மற்றபடி என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா நம்மளால் முடியும், அங்கே போக முடியும் அப்படின்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேணால் நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு மெமோரியலில் எக்லீஷியாவாக ஒன்றா சேர்ந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட அதை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். அடுத்த ஒரு டாபிக் பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். மெமோரியல் சர்வீஸை எப்படி நடத்தணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு சாங்கோட என்ன பண்ணலாம், மேபி 1 or 2 ஓகேங்களா 1 or more ஹிம்ஸோட என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே மெமோரியல் சர்வீஸை அங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரேயர் வந்து அங்கே பண்ணணும் அப்பான் தி அசம்பிளி. நம்ம எக்லீஷியா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அங்கே ஜெபிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எல்டர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஒரு மெமோரியல் டைமில் இயேசு கிறிஸ்துவோடைய காலத்தில் என்ன நடந்ததோ அந்த ஸ்கிரிப்சரை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு எல்டர் வந்து அங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு எல்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ஷார்ட் மெசேஜ் என்ன பண்ணலாங்க, ஒரு ஷார்ட்டாக என்ன பண்ணலான்னா அந்த இடத்துல ஒரு மெசேஜ் மெமோரியலை குறித்து என்ன பண்ணலான்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரதர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு அப்பத்தை என்ன பண்ணணும்னா அப்பத்துக்காக என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இதை இயேசு கிறிஸ்து அவங்க செஞ்சார். ஏன்னா அவர் அப்பத்தை எடுத்து அப்படியே கொடுத்துடல சீஷர்களுக்கு, அவரே என்ன பண்ணாருங்க ஜெபம் பண்ணி இதை ஆசீர்வதிச்சு கொடுங்கன்னு தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே கொடுத்தா. இதுக்கெல்லாமே நம்ம வசனம் வாசிச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு அப்பத்தை பிட்டு எல்லாருக்குமே அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முக்கியமாக 7வது ஒரு பாயிண்ட் தான் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எப்படி இருக்கணும்,
ஆமா. ரொம்ப சைலண்டா அந்த ஒரு தியானத்துல, அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் அதையே குறிச்சுக்கிட்டு, ஸோ அந்த ஒரு சிந்தையில இருந்து ரொம்ப சைலண்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கணும். அதான் பாசிங் ஆஃப் தி எம்ப்ளம்ஸ். அப்பமா இருந்தாலும் சரி, திராட்சை ரசமா இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஒரு சிந்தையில இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு மரணத்தின் சிந்தையிலே இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க ரொம்ப சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது அந்த கப்புக்காகவும் என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் பிரதர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்க ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதையும் எடுத்து என்ன பண்ணலாம்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து வெறும் எல்டர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஒரு எக்லீஷியால ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்க என்ன பண்ணணும்? 4 எல்டர் தான் இருக்கிறாங்க, 300 பேர் இருக்காங்கன்னா, அவங்க எல்லாம் முடிக்கிறதுக்கே என்ன ஆயிடுங்க? ரொம்ப லேட்டா. ஸோ அப்போ என்ன பிரதர் சொல்றாருன்னா, மத்த பிரதர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? அதுதான் ஒரு ஒரு இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, காம்பிடென்ட் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஏற்ற சகோதரனை கூப்பிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க அந்த வேலையை நீங்க அங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்குறோம். கடைசியா என்ன பண்ணணும் அப்படின்னா, பாட்டு பாடி இதெல்லாம் நான் இந்த எம்ப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாட்டு பாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க கலைஞ்சு செல்லணும். ப்ரேயர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கலைஞ்சு போகும்போதும் அதே ஒரு சிந்தையில அங்க இருக்கணும். அதுக்கப்புறமும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, சரி இங்க எக்லீஷியால மட்டும்தான் அப்படி இருக்கணுமா? வெளியே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சாத்தான் நிறைய சோதனை. போற வழியில தான் ஒரு ஃப்ரெண்டு வருவாரு. வீட்டுக்கு போனா நம்மளோட கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போல்லாம் என்ன ஆயிடுங்க, நம்மளோட மைண்டு டைவர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த அடுத்த நாள் மதியானம் 3 மணி வரைக்கும், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் வரைக்கும் நம்ம அதே ஒரு சிந்தையில அங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் கடைசியா ஒரு டாபிக் என்னன்னா, வி பீயிங் மெனி ஆர் ஒன் லோஃப். நாம் அநேகராய் இருந்தும் ஒரே அப்பமாய் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சகோதர சிநேகத்தை குறித்து தான் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தார். அப்படின்னா நம்ம எல்லாருமே நிறைய பேர் தனித்தனியா இருக்கிறோம், ஆனா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்ற. எப்படி ஒரு கோதுமை மணிகள் நிறைய இருந்து ஒண்ணா சேர்த்து அரைக்கப்பட்டு தான் எது வருதுங்க? அப்பம் வருதோ, அதே மாதிரி நம்ம எல்லாமே தனித்தனியா இருக்கிறோம், ஆனா எல்லாரும் ஒண்ணா அங்க இருந்து தேவனுடைய வேலையை அங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, apostle indicates that measure of our love for the Lord. ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு தேவன் மேல அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு மெஷரை, அதை தேவன் எப்படி அதை மெஷர் பண்ணுவாராம், நம்ம எந்த அளவுக்கு சகோதரன் மேலேயோ ஒரு சகோதரி மேலேயோ அன்பு வைக்கிறோம், அதை வச்சுதான் என்ன பண்ணுவாருங்க, நம்ம தேவன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்றதே அவர் தேவன் மெஷர் பண்ணுவாராம். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாரை பார்க்குறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய சரீரமா அங்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் பார்த்தோம். அவங்களாம் யார் அப்படின்னா, நம்ம எல்லாருமே எப்படி ஒருத்தர் எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கிரைஸ்ட் இன் ஃப்ளஷ். ஓகேங்களா? கிறிஸ்து மாம்சத்துல இருந்தா எப்படி நம்ம பார்ப்போமோ, இப்போ ஒரு கிறிஸ்து இங்க ஒரு 10 கிறிஸ்து உட்காந்து இருக்காங்கன்னா எப்படி பார்ப்போம்? நம்ம சத்தமா பேசுவோமா? ஒரு மரியாதை இருக்கும். ஓகேங்களா? நிஜமாவே இயேசு கிறிஸ்து இருந்தா அந்த இடத்துல எப்படி நம்ம இருப்போம்? ஸோ அதே மாரி நம்ம பார்த்து என்ன பண்ணணும்னா, மைண்டை செட் பண்ணிக்கணும். அந்த ஒரு ப்ராக்டிஸ்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு சகோதரன் மேலேயோ ஒரு சகோதரி மேலேயோ நம்ம அன்பு வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்ம தேவன் மேல அன்பு வைக்கிறதா தேவன் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு தான் நம்ம 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்த்தோம். நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்காக ஒரு சகோதரர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க, நம்மளை மீட் எடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க, நம்மளை மீட் எடுத்திருக்கிறார், நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஸோ நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்ற சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்கறதுல கடனாளிகளா இருக்கும். கடன் வாங்கிட்டோம், இப்போ அந்த கடனை தான் என்ன பண்றாரு, திருப்பி கேட்கிறார். அந்த கடன் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் ஓவர் ஆஃப் தி நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியின் பஸ்கா அப்படின்ற ஒரு 11th சாப்டர் ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த வாரம் அடுத்த வெள்ளிக்கிழமை தேவனுடைய சித்தம் இருந்தா என்ன ஒரு சாப்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு சாப்டர் 12th சாப்டர் பேர் என்ன அப்படின்னா, புது சிருஷ்டியின் விவாகம் மற்றும் ஸ்லாக்கியங்களும் கடமைகளும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்மளோட மூத்த சகோதரர் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த வாரம் தேவனுடைய சித்தம் இருந்தா தொடர்ந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது மட்டுமாய் பொறுமையாய் கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.